வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஸ்டாலின் ஒரு கூலிப்படை தலைவர் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எல்லை மீறும் திமுகவின் அராஜகம் அனைத்துக்கும் அதிமுக முடிவு கட்டும் எனவும் ஆவேசம். 60 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என ஓபிஎஸ் உறுதி. 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள அதிமுகவை அசைக்க முடியாது என ஸ்டாலினுக்கு பதிலடி. திமுக வெற்றி பெறும் தொகுதிகளில் தேர்தலை நிறுத்த சதி நடப்பதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி அதிமுக சூழ்ச்சி நடத்துவதாகவும் விமர்சனம். வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிட ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். ராகுலை எதிர்த்து போட்டியிடப் போவதாக சோலார் ஊழல் புகாரில் சிக்கிய சரிதா நாயர் அறிவிப்பு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தேசத்துக்கு விரோதமானது என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நிலுவையில் உள்ள பணிகளை நிறைவேற்ற மேலும் 5 ஆண்டுகள் வாய்ப்பளிக்க வேண்டுகோள். திமுகவின் அராஜகம் அத்தனைக்கும் அதிமுக முடிவு கட்டும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோவில்பட்டி தேவர் சிலை முன்பு திறந்த வேனில் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கூலிப்படையைச் சேர்ந்தவர்களுக்கு எந்த கட்சியாவது துணை போகுமா என்று கேள்வி எழுப்பினார். கொடநாடு கொலை குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது திமுகவினர் அவர்களுக்கு ஆதரவாக வாதாடியதையும் ஜாமீன் கொடுத்ததையும் சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் பழனிசாமி, இதன் மூலம் கூலிப்படைகளுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு உள்ளது தெளிவாக தெரிந்துவிட்டதாகவும் கூறினார். ஸ்டாலின் கூலிப்படை தலைவர் என விமர்சித்த முதலமைச்சர் பழனிசாமி, இப்படிப்பட்ட தலைவர்கள் வந்தால் நாடு எதிர்காலத்தில் என்னவாகும் என கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் தவறா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணிட்டு அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது திமுக வழக்கறிஞர் போய் வாதாடுறார், கூலிப்படைக்காரர் போய் வாதாடுறார். அதுதான் இருக்கட்டும். அவங்க ஜாமீன் கொடுத்தது யாருன்னா திமுக ஸ்டாலின் உத்தரவின் பேர்ல அவங்க வார்டு செயலாளர் துணைச்செயலர் திமுக வார்டு செயலாளர் திமுக துணைச்செயலர் போய் ஜாமீன் கொடுக்குறான். என்ன கொலை வழக்கு, என்னென்ன வழக்கு? கொலை வழக்கு, பாலியல் வழக்கு, போதைப் பொருள் கடத்தல் வழக்கு, திருட்டு வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, கொடும் குற்றம், கொஞ்சம் குற்றம் கிடைக்காது. இதெல்லாம் கேரளாவில் வழக்கு பதிவு பண்ணிக்கிறது. எல்லாமே இந்த கூலிப்படை சேர்ந்தவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. இத்தனை வழக்கு இருக்கிறவங்களுக்கு திமுக தலைவருடைய உத்தரவின் பேர்ல திமுக நிர்வாகிகள் போய் ஜாமீன் கொடுக்குறானா, இவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குதுல்ல, தெளிவா தெரிஞ்சு போச்சுல்ல. எவ்வளவு குற்றம் செஞ்சவருக்கு ஜாமீன் எடுக்கிறான்னு சொன்னா என்னன்னு சொல்றது? கூலிப்படை தலைவர் தான் ஸ்டாலின். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக, பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்த வாகனத்தில் நின்றபடி வாக்கு சேகரித்து உரையாற்றினார். அவருடைய பகுதியில வேறு பகுதிக்கு வந்து எதுவே மக்களை பத்தி தெரியாது, இங்க நாட்டுல என்னென்ன தெரியாது, இந்த மாவட்டத்தில் ஒரு மக்களுடைய என்னென்ன எந்தெந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை எதுவுமே தெரியாத ஒருவர் வந்து எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? வருவாரு, வாக்கு கேட்பாரு, அடுத்தவர்கள் தான் வாக்கு கேட்பாரு. ராதாகிருஷ்ணன் உங்களோட இருந்து ஒவ்வொரு பகுதியா சென்று கிராமம் கிராமமாக பேரூராட்சி நகராட்சி சென்று மக்களை சந்தித்து மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர். தமிழகத்தில் 60 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை உறுதியாக வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். திருப்பூர் வெள்ளக்கோவிலில் ஈரோடு மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் வெங்குஜி மணிமாறனை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், முதல்வராகும் ஆசையில் ஜோசியர் ஆலோசனைப்படி மு.க.ஸ்டாலின் விதவிதமான சட்டை பேண்ட் போட்டு நடைப்பயிற்சி, சைக்கிளில் சென்று சாலையோர கடையில் டீ சாப்பிட்டு பல வித்தைகள் செய்து வருவதாக தெரிவித்தார். ஸ்டாலின் அதிமுகவை அழிக்க நினைப்பதாக குற்றம் சாட்டிய அவர், 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள அதிமுகவை அசைக்க முடியாது என்றும் தெரிவித்தார்.
மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டு என்று நினைத்து செயலாற்றுகின்ற ஒரே இயக்கம், ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா தமிழகத்தில் தேர்தலை நிறுத்த சதி நடைபெறுவதாகவும் திமுக வேடிக்கை பார்க்காது எனவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் PR நடராஜனுக்கு ஆதரவாக பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக தலைவர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், அதிமுக கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி இல்லை என்றும், துரைமுருகன் வீட்டில் பணம் எடுத்ததாக பொய்யான தகவல்களை கூறி வருவதாகவும் தெரிவித்தார். திமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் தேர்தலை நிறுத்த சதி நடைபெறுவதாகவும், அதிமுகவின் சூழ்ச்சிகளைக் கண்டு வேடிக்கை பார்க்க மாட்டோம் எனவும் ஸ்டாலின் கூறினார். மீண்டும் வருகிறார்கள். மீண்டு வந்ததற்கு பிறகு ஏதோ பணத்தை பறிமுதல் செய்ததாக செய்தி இருக்கலாம், இல்லை என்று மறுக்கல. எங்கிருந்து எடுத்தீர்கள்? துரைமுருகன் வீட்டிலா? துரைமுருகனுடைய கல்லூரியிலா? அவர் மகன் நடத்தக்கூடிய கல்லூரியிலா? யாருடைய வீட்டில் எடுத்துவிட்டு இதில் துரைமுருகன் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி அந்த தேர்தலை எப்படியாவது நிறுத்த வேண்டும், வேலூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு சதி. அந்த சதிக்கு பின்னணியில் என்ன என்று கேட்டால், அந்த நாடாளுமன்ற தொகுதியில 2 இடங்களில் இடைத்தேர்தல், ஒன்று ஆம்பூர், இன்னொன்று குடியாத்தம். ஆக அதை நிறுத்துகிற போது அதையும் நிறுத்திவிடலாம் என்று ஒரு திட்டமிட்டு, எனவே விரைவில் 18ஆம் தேதி நடைபெறவில்லை என்று சொன்னாலும் 4-5 கட்டங்களாக நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த 4 தொகுதிகளில் தேர்தல் வரத்தான் போகிறது. ஆக அப்படி வருகிற போது இந்த ஆட்சிக்கு ஆபத்து வந்து விடுமே. ஆகவே 2 இடங்களில் தேர்தலை நிறுத்தலாம் என்று திட்டமிட்டு அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதை தொடரும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, எங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சி இதை சும்மா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்பதை கடுமையான எச்சரிக்கையாக நான் இந்த மேடையிலே எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் புகைப்படங்கள் அடங்கிய 2 புத்தகங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. மேலும் வாக்காளர் விழிப்புணர்வு பாடல்கள் அடங்கிய குறுந்தகடுகளும் வெளியிடப்பட்டன. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, சுனில் சந்திரா மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக இயக்குநர்கள் திலீப் சர்மா, திரேந்திர ஓஜா ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். அப்போது மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையர்களிடம் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனை குறித்தும், சிமெண்ட் கிடங்கில் மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையர்களிடம் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது. ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் வாக்காளர் விழிப்புணர்வு பாடல்கள் அடங்கிய குறுந்தகடுகள் வெளியிடப்பட்டது. மேலும் மக்கள் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் புகைப்படங்கள் அடங்கிய 2 புத்தகங்களும் வெளியிடப்பட்டன. சென்னை காசிமேடு பகுதியில் மக்கள் நீதி மய்ய கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சி தனித்து போட்டியிடுகிறது. வடசென்னை மக்களவைத் தொகுதியில் அக்கட்சி சார்பில் வேட்பாளர் AJ மௌரியா போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து சென்னை காசிமேடு பகுதியில் அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர் பணம் வாங்காமல் வாக்களியுங்கள் என மக்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் உழைப்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை என கூறி டார்ச் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். குடும்ப அரசியல்ங்கிறாங்களே, இது வேறு விதமான குடும்ப அரசியல். இதுதான் குடும்பம், இதுதான் அரசியல். இந்த அரசியல் தான் நடந்திருக்க வேண்டும், நடக்கவில்லை. அதற்கு காரணம் நீங்களும் தான், நானும் தான். நான் தாமதமா வந்தேன், நீங்க கொஞ்சம் அசட்டையா இருந்துட்டீங்க. தயவு செய்து உங்களுடைய ஏழ்மையை காரணமா காட்டி, உங்களுடைய குடிசைகளை காரணம் காட்டி கையில காசை வச்சு அமுக்குவாங்க. அதுக்கு நீங்க விலை போயிடாதீங்க. காரணம் ஏன்னு சொல்றேன்னா, அது ஒரு நல்ல வியாபாரம், நமக்கு தான் கிடைக்குதே பணம், அனுபவிக்கலாமே இப்ப அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டீங்கன்னா, அந்த பணத்துக்கு நீங்க கொடுக்கிற விலை உங்களுடைய 5 வருஷத்து வாழ்க்கை.
உங்க பணத்துல நிறைய பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு சில்லறைய உங்க மேல தூக்கி அடிக்கிறாங்க. அதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல அரசை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அவங்க என்ன கொடுக்கிறாங்களோ அந்த மாதிரி பன்மடங்கு உங்களுக்கு வந்து சேரும். இந்த 5 வருஷத்துல அவங்க கொடுக்கிற இந்த 5,000 ரூபாய 5 வருஷத்துல வகுத்து பாருங்க. ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடுக்கு பத்தாது அந்த பணம். அன்னைக்கு வருதுன்னு ஏமாந்துடாதீங்க. தொடர்ந்து திருவொற்றியூர் தேரடி வீதியிலும் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், உங்க மனசை குழப்புவாங்க. ஐயா இவங்க புது கட்சி, இவங்களுக்கு புரியல, இது பிரதமர் யாருன்னு முடிவு பண்ற தேர்தல் மட்டும்தான், இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு போட்டுட்டு இவங்களை ஒதுக்கி விட்டுடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க, இது பிரதமரை மட்டும் முடிவு செய்யும் தேர்தல் மட்டுமே அல்ல. தமிழகத்தின் நிலை என்ன என்று பாராளுமன்றத்தில் தமிழ் குரல்கள் எழ வாய்ப்பளிக்கும் ஒரு அற்புதமான தேர்தல் இது. திமுக தலைவர் ஸ்டாலின் பொய்களை மூட்டைகளில் அவிழ்த்து விடுவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சித்தார். பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் முத்துக்குமாரை ஆதரித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சி முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டதாக கூறினார். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் ஆளும் கட்சி சம்பந்தம் இருக்குமோ என பொதுமக்களிடையே சந்தேகம் ஏற்படுவதாக கூறிய தினகரன், வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு சிபிசிஐடி விசாரிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது என்பதுதான் உண்மை என்றும் தினகரன் கூறினார். கைது செய்து சிறையில் தந்து தண்டனை கொடுக்க வேண்டிய ஆளும் கட்சியினர் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகத்தான் மக்களிடையே சந்தேகம் வருகிறது. அதில் ஆளும் கட்சி பிரமுகர்கள் கூட அதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம். காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை அனைத்தும் பொய்யானது என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். நாகை மாவட்டம் சீர்காழி பேருந்து நிலையத்தில் மயிலாடுதுறை அதிமுக வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாரத பிரதமர் யார் என தெரியாமல் தேர்தலில் போட்டியிடுகிற ஒரு கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி என தெரிவித்தார். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் உள்ள பணத்தை பார்த்தபோது அது ஊழல் கூட்டணி என்றும் அதிமுக கூட்டணி உழைப்பவர்களின் கூட்டணி எனவும் தெரிவித்தார். திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காரு காங்கிரஸ் சார்பாக. எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள். என்கிட்ட காலையில பிரஸ்ல கேட்டாங்க, வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்கேன், எப்படி நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ண போறோம் எல்லாமே சொல்லியிருக்காங்களே. நான் என்ன தெரியுமா சொன்னேன், எங்களுடைய கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நாங்க கெத்தா சொல்றோம். அது போல அவர்களுடைய பாரத பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு முதல்ல அதை சொல்லட்டும், அதற்கு பிறகு தேர்தல் அறிக்கையை பற்றி நாம் பேசுவோம் என்று. இதுவரைக்கும் அவங்க பாரத பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கூட சொல்ல முடியாத ஒரு திராணி இல்லாத அணியாதான் அது இருக்கு. மாம்பழத்தில் இரு பக்கமும் இலை இருப்பதால் இது இயற்கையான கூட்டணி எனவும் இதன் நோக்கம் தமிழக உரிமைகளை வென்றெடுப்பதுதான் எனவும் பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கமலா திரையரங்கம் அருகே அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் ஏ.கே. மூர்த்தியை ஆதரித்து பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 10 ஆண்டுகளாக எம்பியாக இருந்த எதிர் வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் தொகுதிக்காக ஒரு துரும்பை கூட செய்யவில்லை என்று கூறினார். தமிழர்களை கொன்று குவித்த சிங்களவர்கள் நலம் பெறும் நோக்கில் இலங்கையில் 26,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து மது ஆலைகள் மற்றும் பல கல்லூரிகளை ஜெகத் ரட்சகன் வைத்துள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். திமுகவினரை ஸ்டாலின் மீது கோபத்தில் உள்ளதாக கூறிய அவர், ஸ்டாலின் அதிமுகவை கூட திட்டுவதில்லை, நம்மைதான் அதிகம் திட்டுகிறார் என்று கூறி தனது உரையை நிறைவு செய்தார். நம்ம தமிழர்களை கொன்று குவித்த வெறிய அவன் இன்னும் அந்த கொன்று குவித்த அந்த ரத்தம் இன்னும் காயலாங்க. அதுக்குள்ள இவர் போய் அங்க இலங்கையில
சிங்கள வெறியங்க நல்லா இருக்கணுமா, அவங்க பிள்ளைகள் வேலை கிடைக்கணுமா, அங்க வாழ்வாதாரம் பெருகணுமா, அங்க பொருளாதார முன்னேற்றம் வரணுமா, அதுக்கு இங்க ஜெகத்ரட்சன் 26,000 கோடி ரூபாய் இலங்கையில போய் முதலீடு செய்யறாருன்னா இதற்கு என்ன பதில் நீங்கள் கொடுப்பீர்கள்? இந்த தேர்தலில் எவ்வளவு காலேஜ் வச்சிருக்காரு, எவ்வளவு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறார்? இந்த திருத்தணியில ஒரு பள்ளிக்கூடம் திறக்கலாமே, ஒரு கல்லூரி திறக்கலாமே. 10 ஆண்டு காலம் நீங்க அவரை நம்பி ஓட்டு போட்டீங்கல்ல, உங்களுக்கு நல்லது செய்வார்னு ஓட்டு போட்டீங்க. 2 டேர்ம் நீங்க அவர் இருந்தார்ல அங்க. அரூர் அருகே அரசு பேருந்தில் நடத்தப்பட்ட சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 3,47,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் இருந்து அரூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது 7 கைப்பைகளில் 3,47,00,000 ரூபாய் உரிய ஆவணங்கள் இன்றி இருப்பதை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த பணம் தொடர்பாக விசாரித்தபோது பேருந்தில் இருந்த பயணிகள் யாரும் பணத்துக்கு உரிமை கொண்டாடவில்லை. இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அரூர் சட்டசபை தேர்தல் நடத்தும் அலுவலர் புண்ணியகோடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் நாடு முழுவதும் இதுவரை 1,582 கோடியே 19 லட்சம் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தமிழகத்தில் இதுவரை 270 கோடியே 15 லட்சம் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை தேசத்துக்கு விரோதமானது என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோண்டியாவில் பிரதமர் மோடி நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திரண்டிருந்த பொதுமக்களிடையே பேசிய அவர், மாவோயிஸ்டுகள் உள்ளிட்ட தேச விரோத படைகளுக்கு எதிரான விதிகளை தகர்த்தெறிய காங்கிரஸ் திட்டமிடுவதாக தெரிவித்தார். நாடு மற்றும் ஆயுத படைகளை வலுவிழக்க செய்யும் காங்கிரஸ் சதி திட்டத்திற்கு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவருமான சரத் பவார் ஆதரவு தெரிவிப்பாரா என்றும் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் கட்சியின் தத்துவமே ஆட்சியை பிடிக்க வேண்டும் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தி நிலையற்ற தன்மையை உருவாக்க வேண்டும் எனவும் சாடிய பிரதமர் மோடி காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை தேசத்துக்கு விரோதமானது எனவும் குற்றம் சாட்டினார். गरीब के घर में टॉयलेट बनाने से लेकर के अंतरिक्ष में सैटेलाइट को मार गिराने तक जल हो, थल हो, नभ हो, अंतरिक्ष हो, 5 साल लगातार लगा रहा। ये संभव हुआ है आपके आशीर्वाद के कारण, आपके समर्थन के कारण। கேரளாவின் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிடப் போவதாக சோலார் ஊழல் புகாரில் சிக்கிய சரிதா நாயர் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் இருந்து போட்டியிட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதற்காக கோழிக்கோடு விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு செல்லும் ராகுல் காந்தி அங்கிருந்து ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யும்போது ராகுல் காந்தியுடன் பிரியங்கா காந்தியும் இருப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிடப் போவதாக சோலார் ஊழல் புகாரில் சிக்கிய சரிதா நாயர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாலியல் புகாரில் சிக்கியவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டாம் என ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியதாக கூறினார். ஆனால் ராகுல் காந்தி எந்த நடவடிக்கையும் எடுக்காததை அடுத்து வயநாடு தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரும் பாரத் தர்ம ஜனசேனா தலைவருமான துஷார் வெல்லப்பள்ளி நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முஸ்லீம் வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காகவே ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடுவதாக குற்றம் சாட்டினார். இதனிடையே வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை எதிர்த்து தேர்தல் மன்னன் என அழைக்கப்படும் தமிழகத்தைச் சேர்ந்த பத்மராஜன் மனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் சோனியா காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர்களை பாஜக வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 11ஆம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் களத்தில் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன.
இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி போட்டியிடும் ரேபரேலி தொகுதியில் அவரை எதிர்த்து காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி தினேஷ் பிரதாப் சிங்கை வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. ரேபரேலியைச் சேர்ந்த தினேஷ் கடந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் மைன்புரி தொகுதியில் போட்டியிடும் முலாயம் சிங்கை எதிர்த்து பிரேம் சிங் சாக்கியாவை வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. மேலும் சமாஜ்வாடி தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வருமான அகிலேஷ் யாதவ் மக்களவைத் தேர்தலில் ஆஷ்ரம்கர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இத்தொகுதியில் அகிலேஷை எதிர்த்து போஜ்புரி நடிகரும் பாடகருமான தினேஷ் லால் யாதவை வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் விதிகளை மீறியதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 30ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் மத்திய அமைச்சரும் கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் திறந்த வாகனத்தில் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பொன் ராதாகிருஷ்ணனை பாஜக அதிமுக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களில் பின்தொடர்ந்து சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணைய நிலையான கண்காணிப்பு குழு அலுவலரும் ஆதிதிராவிட நலத்துறை தனி வட்டாட்சியருமான தாஜ் நிஷா தக்கலை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீது தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் 2 ஆண்டுகளில் 20 ஆண்டுகால பணியை முடித்துள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வெங்கு மணிமாறனுக்கு ஆதரவு கோரி அமைச்சர் செங்கோட்டையன் KC கருப்பண்ணன் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் மக்கள் பயன்பெறும் வகையில் 60 ஆண்டுகால கனவான அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்காக 1624 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விவசாயிகள் பயனடையவும் வகையிலும் ஏரி குளங்கள் தூர்வாரும் பணிகளை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்பது 60 ஆண்டு காலம் நாம் போராடிய திட்டம். அந்த திட்டத்தை பொறுத்தவரையிலும் 1654 கோடி ரூபாய்க்கு திட்ட அனுமதிகள் வழங்கப்பட்டு நசிரூர் கருகாவிலே 3 ஏக்கர் நிலங்கள் ஆர்ஜிதம் செய்யப்பட்டு அங்கே நீரேற்ற நிலையத்தை வைத்து பணிகளை துவங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. சர்வேகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. இதைவிட ஒரு காரியங்கள் எந்த அரசாலும் செய்திருக்க முடியாது. கரூரில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் தம்பிதுரைக்கு ஆதரவாக திரைப்பட நடிகை பபிதா பிரச்சாரம் மேற்கொண்டார். கரூர் நகரை ஒட்டிய தங்கநகர், அரசு காலனி, சோமூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் தம்பிதுரைக்கு ஆதரவு கேட்டு கிராமம் கிராமமாக திறந்த வேனில் சென்று நடிகை பபிதா வாக்குகளை சேகரித்தார். முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் ஆற்றிய பணிகள் குறித்தும் அவர்கள் செய்த சாதனைகளை எடுத்துரைத்தும் வாக்குகளை சேகரித்தார். தேர்தலுக்காக ரயிலில் பணம் கொண்டு செல்வதாக வந்த தகவலை அடுத்து கோவை விரைவு ரயிலில் போலீசார் திடீர் சோதனை செய்தனர். சேலம் வழியாக செல்லும் கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பணம் எடுத்து செல்வதாக ரயில்வே போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ரயில்வே போலீசார் மற்றும் பாதுகாப்பு படை போலீசார் கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி பயணிகளை சோதனை செய்தனர். ஒவ்வொரு பெட்டியாக ஏறி பயணிகள் வைத்திருந்த பைகள் மற்றும் பெட்டிகளை திறந்து பார்த்து சோதனை செய்தனர். பெண் பயணிகளை சோதனை செய்ய பெண் காவலர்களுடன் உடனிருந்தனர். ரயிலில் பணம் எதுவும் கிடைக்காததால் ரயில் நிலையத்தில் பயணிகளிடம் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதனால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சார்